திமுகவுக்கு வயசு 75, பவள விழா ஆண்டு தாண்டி போயிட்டு இருக்கிறோம். திமுக நாங்க பார்க்காத வெற்றியும் கிடையாது, நாங்க பார்க்காத தோல்வியும் கிடையாது. எவ்வளவு பெரிய தோல்வியா இருந்தாலும் மீண்டும் எந்திரிச்சு வருவோம். எங்க தலைவர் எங்களை அப்படிதான் ட்ரெயின் பண்ணிருக்கிறாரு. ஆனா எந்த காலத்திலையும் திமுக மக்களை விட்டு தூரமா நின்னதே கிடையாது. இன்னைக்கு உங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்குது காங்கிரஸ் கட்சி. 1976ஆம் ஆண்டு எமர்ஜென்சி கொண்டு வந்துச்சு தமிழ்நாட்டில். அப்ப தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி, கலைஞர் தான் முதலமைச்சர். அப்போ எங்க ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, எமர்ஜென்சியை எதிர்ப்போன்னு மக்கள் கூட நின்ன கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். என்னைக்கும் மக்களை விட்டு தூரமா பயந்து பார்த்து யாருக்கும் பயந்து ஓடுற கூட்டம் கிடையாது நம்முடைய திமுக. பயங்கிறது உடன்பிறப்புகளுடைய பிளட்லயே பயங்கர வார்த்தையே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்ல மக்கள் பார்க்க போறாங்க யார் தூரமா நிக்க போறது, யார் ஓட போறது அப்படிங்கறத மக்கள் விரைவில் தெரிஞ்சுப்பாங்க. இப்பதான் 25 நாள் தான் ஆச்சு. இன்னைக்கு ஒரு அரசு விழாவில், தமிழ்நாட்டு அரசு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போயிருச்சு. இத ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தது யாரு? திருவள்ளுவருக்கு மீண்டும் காவி பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இத பத்தி பேசுறதுக்கு வக்கு இல்லாம பயந்தாங்கோலியா இன்னைக்கு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது யாரு? இன்னைக்கு கர்நாடகா முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் சொல்றாரு, இவ்வளவு நாள் திமுக ஆட்சியில் இருந்தது, அதனால மேகதாது அணையை பத்தி நம்மளால பேச முடியாம இருந்துச்சு. இன்னைக்கு திமுக ஆட்சியை விட்டு போயிடுச்சு, இனிமே நமக்கு கவலை கிடையாது, மேகதாது அணையை கட்டுவோம் அப்படின்னு சொல்லும் போது அதை பத்தி எதிர்த்து குரல் கொடுக்க கூடாத ஒரு வக்கில்லாத ஆட்சி இன்னைக்கு யார் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது? இப்படி நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த 25 நாள் எவ்வளவு கொலைகள், கொள்ளைகள், பாலியல் பலாத்காரங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. குழந்தையிலிருந்து பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமையால எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி எல்லாம் பேசினா முதலமைச்சர்களுக்கு கோபம் வருது. என்ன தெரியுமா சொல்றாரு? 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுகுறாருங்க. 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்பெல்லாம் பேசலாமா அப்படின்னு புலம்புறாரு.